எளிய காற்று வேகமானியை எப்படி நாங்கள் ஆக்குறது என்பது தொடர்பில் தான். அத்துடன் ஒரு கொதி குழாய் அல்லது பேனையில் கொழுவியாச்சு. இந்த பக்கத்திலே நாங்கள் நிலைநிறுத்துறதுக்காக ஒரு கிளை ஒன்றை 7 6 5 4 3 2 1 துளிர் யூடியூப் சேனலினூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இப்போ நாங்கள் பார்க்க போகிற வீடியோஸ் எளிய காற்று வேகமானியை எப்படி நாங்கள் ஆக்குறது என்பது தொடர்பில் தான் பார்க்க போகிறோம். அதாவது வீட்டிலே இருக்கக்கூடிய உபகரணங்களை பயன்படுத்தி ஒரு காற்று வேகமானி தயாரிக்க போகிறோம். இது எப்படி தயாரிக்கிறது என்பது தொடர்பில் தான் இந்த வீடியோஸை பார்க்க இருக்கிறோம். இதுக்கு கணக்க வித்தியாசமான பொருட்களோ விலை உயர்ந்த பொருட்களோ தேவையில்லை. இதற்கு அவசியமானவை பால்மா பேணிகளில் வரும் கரண்டி 3 கரண்டி போதுமானது. அதேவேளை தக்கை, அதேவேளை களியுருண்டை என்பது கிளே, அத்துடன் ஒரு சிறிய கண்ணாடி குழாய், அத்துடன் ஒரு கொதி குழாய் அல்லது பேனை மூடி அல்லது பொருத்தமான ஏதாவது ஒன்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல கரண்டி எங்களுக்கு தேவை. இது அந்த பால்மா பேணிகள்ல வரக்கூடியது. இப்போ பால்மா வாங்குறாங்க தான் கோடீஸ்வரராக இருப்பினோம். அதனால இது இருக்கிறது அரிதாக இருக்கும். சில வேளை பழைய கரண்டிகள் இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்க. அதை விட ஒரு சோதனை சிறிய ஒரு கொதி குழாயோ அல்லது சிறிய ஒரு குழாயோ அல்லது ஒரு பேனை மூடியோ ஏதோ ஒன்று இந்த வடிவத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு குச்சி, சரியா, இது பேனையினுடைய குச்சியும் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது வேறு ஏதாவது கண்ணாடி குழாய்கள் ஏதாவது ஒரு குழாய் போன்ற அமைப்புகள் இருந்தால் அதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதை விட கிளை, களி உருண்டை என்று சொல்லுவோம், இது கிளை. அடுத்தது ஒரு தக்கை. இவ்வளவு தான் தேவையான விஷயம். இருந்தால் நீங்களும் ஒரு 2 நிமிஷத்திலேயே இந்த காற்று வேகமானி நீங்கள் தயாரித்து கொள்ளலாம். காற்றினுடைய வேகத்தை அளவுற உபகரணம் தான் காற்று வேகமானி. முதல்ல இந்த தக்கையில நாங்கள் 3 கரண்டிகளையும் அப்படியே கொழுவ போறோம். இதுல கொழுவும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம், இந்த கரண்டிகளினுடைய இந்த முகப்பக்கங்கள் ஒரே பக்கம் பார்த்தபடி இருக்க வேணும். அப்ப இது இங்கால பக்கம் பார்த்து கொண்டிருக்கிறபடியா அடுத்த கரண்டி எதிர் திசையில பார்த்தபடி இருக்க வேணும். அதையும் நான் இதுல கொழுவிட்டேன். அதே மாதிரி அதே திசையிலேயே முகம் பார்க்கக்கூடிய மாதிரி இன்னொரு கரண்டியை இங்கால சைட்ல கொழுவியாச்சு. இந்த பக்கத்திலையும் நாங்கள் செருகிட்டோம். இப்படி 3 கரண்டிகளை நாங்கள் கொழுவிட்டோம். கிட்டத்தட்ட அன்னளவாக இவற்றுக்கு இடையில 120 பாக இடைவெளி இருந்தால் மிக பொருத்தமானதாக இருக்கும். காற்று பீசைக்குள்ள சுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, எப்படி ஒரு அமைப்போடு நாங்கள் தயார் செய்தாயிட்டு அடுத்தது இந்த தக்கையினுடைய நடுப்பகுதியில் ஒரு சிறிய துவாரத்தை இட்டு இந்த குழாயை நாங்கள் செருக போறோம். இதுக்காக நீங்கள் தக்கை துளையிடும் கருவியை பயன்படுத்தலாம். இல்லை நீங்க கத்தியாலேயே வீட்டில் ஒரு சின்ன துவாரத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். இதுக்கு பெரிய உபகரணம் எதுவும் தேவையில்லை. இந்த தக்கைக்கு பதிலாக நீங்கள் தேங்காண்ணில் வரக்கூடிய அந்த மரத்தக்கையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த தொகுதியை நாங்கள் ஆக்கியாயிட்டு இனி அடுத்ததாக இந்த நடுப்பகுதியில இப்படியே அந்த குழாயை நான் வைக்க போறேன். இப்ப சுத்தி பார்க்கிறேன், சுத்தக்கூடிய மாதிரி இருக்குது. இனி இதனை இந்த பலகையில நிலைநிறுத்துறதுக்காக ஒரு கிளை ஒன்றை பயன்படுத்துறேன். இந்த கிளையை இதுல ஒட்டி ஆயிட்டு அப்படியே இதுல குத்தி விடுறேன். அவ்வளவு. ஒரு எளிய காற்று வேகமானி இப்பொழுது தயார். இது எப்படி காற்றினுடைய வேகத்தை அளவுறதுக்கு பயன்படுத்துறது என்பது தொடர்பில் தொடர்ச்சியாக உங்களுக்கு தர இருக்கிறேன். இவ்வாறான வீடியோக்களை தொடர்ச்சியாக பெற்றுக் கொள்வதற்காக துளிர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஏனையவர்களும் பயன்பெற்றுக் கொள்வதற்காக ஷேர் செய்து கொள்ளுங்கள். முழுமையான விளக்கத்தை பெறுவதற்காக ஸ்கிப் செய்யாமல் முழுவதுமாக அவதானியுங்கள். தொடர்ச்சியாக காணொலியோடு இணைந்திருங்கள். அமைக்கப்பட்ட காற்று வேகமானியை நன்றாக காற்று வீசும் ஒரு பகுதியில் வைத்தல் வேண்டும். மூன்று கரண்டிகளில் ஒரு கரண்டியை நிறம் தீட்டிய பின் அந்த நிறம் தீட்டிய கரண்டியானது நம்மை கடந்து செல்லும் ஒரு முறையை 1 என எண்ணுதல் வேண்டும். இவ்வாறு ஒரு நிமிடத்தில் எத்தனை தடவை முழுமையான சுழற்சிகளை இந்த காற்று வேகமானி ஆற்றுகின்றது என்பதை கணக்கில் எடுத்தல் வேண்டும். உதாரணமாக
நிறமூட்டப்பட்ட அந்த கரண்டி எம்மை ஒரு தடவை கடந்து மீண்டும் சுற்றி மீண்டும் எம்மை கடந்து செல்லும் போது ஒரு தடவை என்றும், மீண்டும் அது ஏனைய எதிர் திசையில் சுற்றி மீண்டும் எம்மை கடக்கும் போது 2 என்றும், இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள் வரை எத்தனை தடவை முழுமையான சுழற்சியை இந்த காற்று வேகமானி ஆற்றுகின்றது என்பதை கணக்கில் கொண்டு காற்றினுடைய வேகத்தை பின்வரும் சமன்பாடுகளை பயன்படுத்தி கணித்துக் கொள்ள முடியும். சுற்றுகளை சுற்றுவதற்கு 2 நிமிடங்கள் எடுத்ததாயின் காற்றினுடைய வேகம் சமன் சுற்றுகளின் எண்ணிக்கை அதன் கீழ் எடுத்த நேரம் என்ற சமன்பாட்டை பிரயோகிப்போம். சுற்றுகளின் எண்ணிக்கைக்கு பதிலாக 10 தடவைகள் என்பதனையும் எடுத்த நேரத்துக்கு பதிலாக 2 நிமிடம் என்பதனையும் நாங்கள் பிரதியிடுவதன் மூலம் 1 நிமிடத்தில் நிகழும் சுற்றுகளின் எண்ணிக்கையை காண முடியும். இதுவே இங்கு காற்றினுடைய வேகமாக காணப்படுகிறது. மீண்டும் ஒரு காணொளியாக சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் ஆசிரியர் எஸ் ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம்.